அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பொறுமையாளர்களை நேசிக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் நண்பர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். அத்தியாயம் 2 வசனம் 153. நம்பிக்கை கொண்டோரே, பொறுமை மற்றும் தொழுகையை கொண்டு இறைவனிடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமை உடையவர்களுடன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். எக்ஸாம்பிள், உங்கள் பொறுமையாளர்களை ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறதாக சொல்கிறான். உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னாக்கா நீங்கள் தொழுகையை கொண்டோம் பொறுமையை கொண்டோம் ரப்புல் ஆலமீன்ட்டு நீங்கள் உதவி தேடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் உதவி தேடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொழுதுட்டு துவா கேட்டால் நிச்சயமாக என்ன செய்வான்? கபூலாக்குவான். வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய வல்ல இறைவன். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவான். கஷ்டம் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க? தொழுகையின் பக்கம் உங்களுடைய கவனத்தை செலுத்தி ஹாஜத்து நஃபீல் 2 ரக்காயத்து தொழுது நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்போம். ஆன்மீக முறையில் ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும். உங்கள் வியாபாரம் லாபம் பெற இறைவனின் திருநாமம் எழுதி கொடுக்கப்படும். உடல் ஆரோக்கியத்திற்கு தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும். மூட்டு வலி இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அனைத்தும் நடக்கும். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா. ஸலாமு அலைக்கும்.